வணக்கம் நண்பர்களே. நடிகர் பிரகாஷ் ராஜ் விஜய்க்கு எதிரான மனநிலைமையில் இருக்காருன்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஆனால் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிற பேரில் ஒரு நியாயமான கோரிக்கை, ஒரு நியாயமான விஷயத்தை கூட அவர் கொச்சைப்படுத்தி பேசியிருக்காருன்னு சொல்லி சமூக வலைதளத்தில் பிரகாஷ் ராஜ் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. அதாவது விஜய் அவர்கள் டிவிகே என்ற கட்சி ஆரம்பித்து அரசியலில் கால் பதித்த உடனே நிறைய பேர் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தாங்க. அதுவும் தன் கூட வேலை பார்த்த பிரகாஷ் ராஜ், சத்யராஜ் போன்ற நம்பிக்கை உரிய ஒரு நபர்களே இப்படி விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக விஜய்க்கு இது ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கும். இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தன் கூட 35 ஆண்டுகாலமாக டிரைவராக வேலை பார்த்த ஒருத்தருடைய பையனுக்கு தன் கட்சி சார்பாக போட்டியிடுறதுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு. இந்த விஷயத்தை நடிகர் பிரகாஷ் ராஜ் கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதாவது தன் கூட டிரைவராக இருந்தார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருடைய மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு விஜய். இது கேலி கூத்தான விஷயம். உண்மையை சொல்லப்போனால் அந்த நபருக்கு தான் எம்எல்ஏ ஆவான்னு சொல்லி அவருக்கே தெரியாது. துண்டு போட்டால் அவன் எம்எல்ஏ ஆயிடுவானா? அவர் டிரைவரோட பையன், அவர் எம்எல்ஏ வச்சு பார்த்தா எப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரகாஷ் ராஜ் மேல அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. பிரகாஷ் ராஜ் எதை மையப்படுத்துறாருன்னா, எம்எல்ஏ சீட்டுங்கிறது பாரம்பரியமா அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த, ரொம்ப பிரபலம் அடைந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த வாரிசுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும். இங்க ரோட்ல போற வரவனுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் ராஜ் இந்த செயலை கொச்சைப்படுத்தி பேசினது மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அப்போ பிரகாஷ் ராஜ் எதை வலியுறுத்துறாரு? சாதாரணமா இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எம்எல்ஏ பதவிக்கு வரக்கூடாதா? பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி 10 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் உள்ள குடும்பத்திலிருந்து 10 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மிக்க நபர் தான் எம்எல்ஏ சீட்டுக்கு வரணும். சாதாரணமா நேற்று வந்தவெல்லாம் ரோட்ல போறவன் வரவெல்லாம் எம்எல்ஏ ஆனா என்ன ஆகுறதுன்னு சொல்றதை பார்த்தா பிரகாஷோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கு? அவர் சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கை உடைய திமுக கட்சியிலிருந்து இப்படி பேசினது இவர் சனாதனத்தை ஆதரிக்கிற மாதிரில இருக்கு. அதாவது பரம்பரையா குலத்தொழில் செஞ்சு வர மாதிரி இந்த குலத்தில் பிறந்தவன் வரக்கூடாதுங்கிற மாதிரி பிரகாஷ் ராஜ் டிரைவர் மகன் எம்எல்ஏ ஆனா என்ன அர்த்தங்கிற மாதிரி பேசினது உண்மையாலுமே அதிருப்தியாக இருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் பிரகாஷ் ராஜ் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுகவோட ஆதரவு நிலைப்பாடு, தாவேக்காவோட எதிர்ப்பு நிலைப்பாடுல இருந்து பிரகாஷ் ராஜ் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் இந்த கருத்துக்கு பொதுமக்களிடையே, ஏன் திமுக காரங்களிடையே கொஞ்சம் எதிர்ப்பு வீசுது. அதாவது பிரகாஷ் ராஜ் இப்படி பேசியிருக்க கூடாது. ஏன் ஒரு சாமானியனோட மகன், ஒரு டிரைவரோட மகன் எம்எல்ஏ ஆனா பிரகாஷ் ராஜுக்கு என்ன பிரச்சனை? அப்ப பிரகாஷ் ராஜ் எதை மையப்படுத்துறாரு? அவருடைய சீப்பான மென்டாலிட்டி இதில் காமிக்குதுன்னு சொல்லி பிரகாஷ் ராஜை நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. பிரகாஷ் ராஜோட இந்த கருத்துக்களை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.